இவ்வளவு அழகான பசுமையான நிலப்பரப்பை கொண்ட இந்த நாட்டுக்கு ஏன் ஐஸ்லாண்டுன்னு பேர் வச்சாங்கன்னு தெரியுமா? லேண்ட் ஆஃப் ஃபயர் அண்ட் ஐஸ் என்று அழைக்கப்படும் ஐஸ்லாந்து நாடு பனி, எரிமலை மற்றும் பசுமை என முற்றிலும் மாறுபட்ட நிலப்பரப்பை கொண்டதாக இருக்கு. இந்த நவீன உலகில் மிகவும் அமைதியான மற்றும் தூய்மையான சூழலை விரும்புபவர்களுக்கு ஐஸ்லாந்து நாடு ஒரு சிறந்த இடம்னு சொல்லலாம். ஐரோப்பியாவின் 44 நாடுகளில் ஒன்றான ஐஸ்லாந்து நாட்டில் 4 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வாழறாங்க. அவர்களில் பெரும்பாலான மக்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுபவர்களாக இருக்காங்க. ஐஸ்லாண்டிக் என்கின்ற ஆட்சி மொழியையும் ரெக்கியாவிக் என்கின்ற நகரத்தையும் ஐஸ்லாண்டிக் குரோனா என்கின்ற பணத்தையும் கொண்ட நாடு ஐஸ்லாந்து. ஹக்கரல், ஸ்கீர் மற்றும் ஐஸ்லாண்டிக் லேம்ப் போன்ற உணவுகள் ஐஸ்லாந்து நாட்டில் மிகவும் பிரபலம். ஐஸ்லாந்து நாட்டில் கொசுக்கள் கிடையாது. விஷமுள்ள பாம்புகள், பல்லிகள் மற்றும் தவளைகள் கிடையாது. மேலும் ஆபத்தான காட்டு விலங்குகளும் ஐஸ்லாந்து நாட்டில் கிடையாது. ஆனால் ஆர்டிக் ஃபாக்ஸ், ஐஸ்லாண்டிக் ஆர்ஸ் மற்றும் பஃபின் அல்லது சீ பேரட் என்கின்ற அழகான பறவைகளை ஐஸ்லாந்து நாட்டில் பார்க்க முடியும். ஐஸ்லாந்து நாடு உலகின் மிகவும் பாதுகாப்பான நாடுகளில் ஒன்று. ஒரு எரிமலை தீவான இந்நாட்டில் 130க்கும் மேற்பட்ட எரிமலைகள் உள்ளது. அவற்றில் பல எரிமலைகள் இன்றும் செயல்பாட்டில் இருக்கின்றது. குளிர்காலத்தில் பனி நிறைந்திருக்கும் இந்நாடு கோடை காலத்தில் நாம் எதிர்பார்ப்பதை விட மிகவும் அழகான பசுமையான புல்வெளி நிலப்பரப்புகளை கொண்டதாக இருக்கும். பல வருடங்களுக்கு முன்பு ஐஸ்லாந்து பகுதிக்கு சென்ற ஒரு மாலுமி குளிர்காலத்தில் மிகவும் மோசமான பனி நிலப்பரப்பாகவும் அதே சமயம் கோடை காலத்தில் பசுமையான புல்வெளி நிலப்பரப்பை கொண்டதாகவும் ஐஸ்லாந்து இருப்பதை கண்டு ஆச்சரியம் அடைந்தார். இந்த இடத்தை பற்றி மக்களுக்கு தெரிந்தால் அதிக மக்கள் குடியேறி விடுவார்கள் என்று நினைத்து ஐஸ்லாந்து பகுதி ஒரு முழுமையான மிகவும் மோசமான பனி நிலப்பரப்பு கொண்ட பகுதி என்று மக்களை உணர வைக்க இந்த இடத்திற்கு ஐஸ்லாந்து என்று பெயர் வைத்தனர்.